ஐயோ, அதை ஏன் தலைவரே நீங்க கேக்குறீங்க? இப்படி போய் சொல்லி வச்சிருக்கீங்க அவன்கிட்ட. ஐயோ, ஒரு கோவத்துல போய் சொல்லிட்டேன்டா. இப்ப என்னடா சொல்றாங்க, என்னடா பண்றது? அதுக்குள்ள வழிய சொல்லு முதல்ல. அதுக்குதான் நான் இருக்கேன்ல, என் பேச்ச கேட்டீங்கன்னா மட்டும் போதும். அதுக்குள்ளத முதல்ல வெட்டுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்ன வேணும் உனக்கு இப்ப? உங்களால தானே அவருக்கு நகை கடைக்கே வந்துட்டு முதலாளியா இருக்கேன். அதுக்கு ஏத்தாப்புல இன்னும் ஏதோ மேமல வளர்றதுக்கு நீங்க உங்க கையால எது கொடுத்தாலும் சரி. முதல்ல யோசனை என்னன்னு சொல்லு. கொடுக்கலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். ஐயோ தலைவரே, எல்லாம் உங்களுக்கு சாதகமா தான். நீங்க எதிரியா பார்க்க கூடாது, நண்பனா முதல்ல பார்க்கணும். என்ன வளர்ற? அவன் அவளை பண்ணுவான், அவனை எப்படி நான் வந்துட்டு அப்படி பாக்குறது? ஆமா, நீங்க அவனுக்கு முன்னாடியே போயிட்டு நான் உன்னை பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்தா அவன் உஷாராயிர மாட்டான். அந்த பாருங்க, உஷாராயிட்டான். ஊர்ல உள்ள எல்லார்ட்டையுமே சொல்லிட்டான். இப்ப ஊரே உங்களுக்கு ஏத்து வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? அதுவும் சரியானதுதான். இப்ப அதுக்கான வழி தான் என்னன்னு சொல்றேன். நம்மளோட ட்ரைனிங் செஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? உன்னை எத்தனை தடவை சொல்றது? எனக்கு புரியாத பாஷையில பேசாத, எனக்கு புரிஞ்ச பாஷையில பேசு. ட்ரைனிங் செஷன்னா என்னது அது? பயிற்சிக்கான முதல் பாயிண்ட், அதாவது பயிற்சிக்கான முதல் படி என்னது? அவன்கிட்ட நீங்க போயிட்டு முதல்ல மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா உங்க மேல அவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இது மூலியமா நம்ம வந்துட்டு ரொம்ப சுலபமா அவன்கிட்ட நெருங்கிடலாம். மன்னிப்பா? நானா? சீ! அட என்ன தலைவரே, இப்படி சீ சூலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அவனை பழி வாங்கணுமா வேணாமா? வேணும்னா முன்னாடி நடக்கிறத பார்க்காதீங்க, பின்னாடி இதோட அவனை பயங்கரமா நம்ம ஏதாவது பண்ணிடலாம். அதனால நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு சீ சூம்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க. சரி, சொல்லு. இப்படி அவன்கிட்ட பேசி அவனை உங்க பக்கமா இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வலையா விரிச்சு அவனை அதுல தள்ளி விட்டுறலாம். அப்புறம் நீங்க நினைச்சது தன்னால நடக்க போகுது. எப்படி? பரவாயில்ல, நீ சொல்றது ஏதோ ஒரு விதத்துல எனக்கு சரியாப்படுது. செய்யலாம். கண்டிப்பா நடக்கும் தலைவரே. அட பாவிங்களா, ஒரு நல்லவனை இப்படி மாட்டி விடுறதுக்காக இப்படி திட்டம் திட்டுறீங்களேடா. நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீ எங்க இருந்துடா வந்த? இப்ப நல்லா தானே பேசிட்டு இருந்த, என்ன திடீர்னு எங்க இருந்து வந்தேன்னு கேக்குறேன். என்னடா ஆச்சு உனக்கு? அட தலைவரே, உங்களை இல்ல, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க, அவனை தான் சொன்னேன். எனக்கு பின்னாடியா? இந்த ராப்பிச்சக்காரனா? என்னடா பண்ற இங்க நீ? நீங்க என்னென்னலாம் பேசிட்டு இருந்தீங்களோ நான் எல்லாமே கேட்டுட்டேன். நான் போய் ஊருக்குள்ள சொல்றேன் பாருங்க. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. ஊருக்குள்ளலாம் போய் எதுவும் சொல்லாத, நான் சொல்றத மட்டும் கேளு. நான் சொல்றத கேட்டா நல்லா இருப்ப, இல்லன்னா வந்துட்டு உடம்பெல்லாம் வீங்கி அங்கங்க திரிய போற பாத்துக்க. நான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்பயே போய் சொல்ல போறேன். நல்லரச இப்படி மாட்டி விடுறதுக்கு தெரியுறீங்க பாத்தீங்களா? நீங்களாம் பாத்துங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. ராப்பிச்சக்காரா, நீ ராத்திரியில தான் தெரியவ. உன்னை யார் இப்ப பகல்ல எழுப்பி விட்டு உசு பேத்தி விட்டு இப்படி நின்னு பேச விட்டது? நான் ராத்திரியில தெரிஞ்சானா பகல்ல தெரிஞ்சா என்ன? நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டேன். இங்க பாரு, என் பேச்ச கேட்டனா 3 வேளை நல்ல சாப்பாடு, பணம், நகை, அது இதுன்னு சொல்லிட்டு ராஜா மாதிரி உன்னைய பாத்துப்பேன். இப்ப நீ வந்துட்டு ஊருக்குள்ள போய் பேசுனே, அங்கங்க ஏதாவது சொன்னா வச்சுக்குவேன், முகம் மூக்கு வாயெல்லாம் இடம் மாறி போயிரும் பாத்துக்க. எதுனாலும் பரவாயில்ல, நல்லரசு மாதிரியான ஒரு அப்பாவியான ஆளு வந்துட்டு பிரச்சனையில சிக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவன் பிரச்சனையில இருந்தானே நல்லா இருந்தானே, உனக்கா வந்துட்டு 10 பைசா கிடைக்க போகுது. உனக்கு என்னடா அதுல? என் பேச்ச கேட்டனா நீ உட்கார்ந்து சாப்பிடலாம். நான் இப்ப பிச்சை எடுத்தாலும் நான் உட்கார்ந்து தான் சாப்பிடுறேன். என்ன வரப்போகுது? ஐயோ, நேரங்கிட்ட நேரத்துல மூளை உள்ளவனா பேசுறானே. என்ன தலைவரையும் வந்துட்டு போயிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? தள்ளுங்க, நான் பேசுறேன். டேய் இங்க பாடுறா, நீ கடன் பட்டு இந்த நடுத்தருவுல வந்து இப்ப பிச்சைக்காரனா தெரியல. இப்ப வந்துட்டு இந்த ஊர்க்காரங்களாம் வந்துட்டு உனக்கு வந்துட்டு உதவி செஞ்சாங்க. இல்ல உனக்கு பிச்சை போட்டு பிச்சைக்காரனா தானே நடத்துறாங்க. நம்ம தலைவர் என்னன்னா உன்னை ராஜா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. நீ என்னன்னா இப்படி கூட கூட பேசிட்டு இருக்க? நீனே யோசி, நல்லரசை பத்தி நீ ஊருக்குள்ள போய் பேசினா உன்ன ராஜாவா பார்ப்பாங்க. திருப்பி அடுத்த நாள் நீ வந்துட்டு பிச்சைக்காரனா தானே இருப்ப. என்ன உன்னை 2 நாள் வந்துட்டு இந்த ராப்பச்சக்காரன் இப்படி உதவி பண்ணான்னு சொல்லுவாங்க. 3ஆவது நாள் உனக்கு என்ன, உன் தட்டுல வந்துட்டு 10 பைசா 5 பைசான்னு பிச்சை தான் போட்டு போவாங்க. உன்னை யாரும் ஒய்யாரமா கூரையில கொண்டு போய் உட்கார வைக்க போறது இல்ல. நாங்க சொல்றத கேட்டானா வந்துட்டு ராஜா மாதிரி வாழலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனா வாழ்ந்து பிச்சைக்காரனாக தான் சாவ. எப்படி உனக்கு வசதி? நீ தான் முடிவு பண்ணணும். இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இவங்க சொல்றதே கேட்கலாம் போல. பிச்சைக்காரனா வாழ்ந்து வாழ்ந்து சலிச்சு போச்சு. ஒவ்வொருத்தனா நீ ரொம்ப கேவலமா பார்த்துட்டு பிச்சைக்காரன்னு சொல்றோம். இவரு சொல்றத கேட்டோம்னா கொஞ்சம் பணம் வந்தா நம்மளும் ராஜா மாதிரி வாழ்க்கை வாழலாம்ல. என்னடா யோசிக்கிற? யோசிக்காம டக்கு புக்குன்னு முடிவெடு. நான் சொல்றது தானே சரி, இதுல என்ன நீ யோசிச்சுக்கிட்டு வேற இருக்க? நானும் உன் இடத்துல இருந்துன்னா வச்சுக்குவேன், நான் இல்லைங்கிறதுக்கு மறுவார்த்தை இல்லாம ஆமான்னு தலையாட்டிட்டு இந்தா தலைவர் இந்தா இப்ப அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருந்திருப்பேன். நீ என்னன்னா யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்க. ச்சே,
இந்த மாதிரிலாம் வாய்ப்பு திரும்பி கிடைக்குமா? உன் கனவுல கூட நடக்காது. நீ என்னன்னா கூரையை கொட்டிட்டு கொடுக்குற வரலட்சுமியே வேணான்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க சொல்றது ஏதோ எனக்கு சரியா தான் படுது. ஆனா எனக்கு இதனால எந்த பிரச்சனையும் வராது தானே? வராது. வராதுங்கிறதுக்கு எனக்கு என்ன உத்தரவாதம் சொல்லுங்க? டே, இந்த இடத்துல நீ நான் நம்ம தலைவர் 3 பேர் தான் இருக்கோம். நீனும் வாயை திறக்க மாட்டேன், நானும் வாயை திறக்க மாட்டேன், கொடுக்க போற தலைவரும் வாயை திறக்க மாட்டாரு. அப்புறம் எப்படிடா நீ பிரச்சனையில மாட்டுவ? ஒழுங்கு மரியாதையா ஆமான்னு மண்டையை ஆட்டிட்டு கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போ. கண்டிப்பா பிரச்சனை எதுவும் வராது தானே? நம்பலாம் தானே? நம்புடா. யாராவது 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியான பணத்தை இப்படி சும்மா அள்ளி ஒரே நிமிஷத்துல கொடுப்பாங்களா? நீனே சொல்லு பாப்போம். நீனா இருந்தா கொடுப்பியா? நான் கொடுக்குறேன் தானே. அப்ப என்னை நம்ப மாட்டியா நீ? ஐயா கொஞ்சம் கேட்கல, இன்னொரு தடவை சொல்றீங்களா? அட காது கேட்காதவனே. ஏ, நாங்க என்னென்னடா சொன்னோம், எதுடா கேட்கல? முதல்ல ஏன்டா அவ்வளவு தூரம் நின்று பேசுற? எனக்கு கத்தி கத்தி எனக்கு தொண்டை தான் வலிக்குது. இங்க வாடா முதல்ல. இந்த வரங்கய்யா வரங்கய்யா. கும்பிடுறேன் சாமி, சொல்லுங்க. கும்பிடுறேன் சாமிங்களா? தலைவரே, பார்ட்டி நம்ம பக்கம் வந்துருச்சு. நீங்க கொடுக்கறத கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. இப்படிதான் பிரச்சனையெல்லாம் வந்துட்டு கையாளணும் தலைவரே. என்கிட்ட இருந்து கத்துக்கங்க. பாத்தீங்களா, இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குமே. நல்லரசு கதையும் முடிச்சிடலாம் சீக்கிரமா. நீ சொல்றதும் சரிதான்டா. எப்படிடா உன்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வாய் கொஞ்சம் நீளம்தான் உனக்கு, அதனால போய் ஏதோ பொழைச்சுக்கிற. தலைவரே, இந்த காலத்துல எல்லாம் வாய் இல்லைன்னா நாய் கூட நம்மள தூக்கிட்டு போயிரும். பாத்துக்கோங்க, நிலைமை அப்படி இருக்கு. இதுல நம்மளும் சேர்ந்து பயணிச்சாதான் நம்மளும் பொழைச்சிக்க முடியும். நீங்களும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கத்துக்கங்க தலைவரே. இல்லைன்னா அந்த பின்னாடி நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் நிலைமை தான். யாரு இவன மாதிரியா? 100 வருஷம் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி உழைச்சு வச்சிருக்கீங்க. ஒரு ராத்திரியில யாரும் இனிய வந்துட்டு மட்டம் தட்டி அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாதுடா. அதனால பேசும்போது பார்த்து பேசு. என்ன ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு தலைவரே, சொன்னேன். நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி விட்டாலும் சரி, நீங்க தான் வந்துட்டு பெரிய ஆளாச்சே. தெரிஞ்சா சரி உனக்கு. இப்ப சரி, இவனோட இதுக்கு வருவோம். சரி, உனக்கு என்ன எவ்வளவு வேணும்? நீங்க என்ன கொடுத்தாலும் சரி தலைவரே. டேய் நகை கடைக்காரா. புரிஞ்சிருச்சு தலைவரே. அந்த தங்க நெக்லஸ் தானே, கொடுத்துட்டா போச்சு. வேற ஆப்பிச்சக்காராணி எப்போது பிச்சை எடுப்பல்ல, அந்த இடத்துக்கு அது வந்து சேரும். வேற ஏதாவது வேணுமா? சொல்லு, வேற ஏதாவது வேணுமா? இல்ல தலைவரே, எனக்கு இன்னும் இவன் மேல நம்பிக்கை இல்லை. இவன் வந்துட்டு யார்ட்டையும் சொல்லாம ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிருந்தான்னா அப்புறம் ஏதாவது கேட்டானா நம்ம கொடுக்கலாம். இப்போதைக்கு இந்த நெக்லஸ் மட்டும் கொடுப்போம், அப்புறம் பாத்துக்கலாம் மிச்சத்தலாம். நான் சொல்றது சரிதானே? அதுவும் சரிதான். ஐயோ தலைவரே, நான் உங்களுக்கு இனிமே அடிமை. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் தலைவரே. அடிமை சிக்கிருச்சு. விசுவாசமா இருக்கணும் என்ன, சரியா? நாங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் யார்கிட்டயாவது நீ சொன்னேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. புரிஞ்சிச்சு தலைவரே. இவன் வாயை மட்டும் வெளியில திறந்தான்னா நம்ம எப்போதும் பண்ணுவோம்ல, அதான் இவனுக்கு. நான் பண்ணிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. கேட்டுக்கோடா. புரிஞ்சதுல? பார்த்து நடந்துக்க. புரிஞ்சது தலைவரே. நீங்க சொல்றபடியே நடக்கிறேன். அதை தாண்டி எதுவும் நடக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன்.